ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு தமிழ் வாக்கியத்தை எடுத்து அதை எப்படி ஆங்கிலத்தில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதுறோன்ற பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு தமிழ் வாக்கியத்தை எடுத்துகிட்டு பாருங்க. நான் என்ன ஆர்டர் செய்தேனோ அது உணவகத்தில் இல்லை, அல்லது நான் ஆர்டர் செய்தது உணவகத்தில் இல்லை. இப்படி மொட்டை ஷார்ட்டாக சொன்னால் இப்படி வரும், கொஞ்சம் விரிவாக சொன்னோம்னா இப்படி வரும். நான் என்ன ஆர்டர் செய்தேனோ அது உணவகத்தில் இல்லை. கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லணும்னா நம்ம என்ன சொல்லிடுவோம்னா, நான் ஆர்டர் செய்தது உணவகத்தில் இல்லை இப்படின்னு சொல்லுவோம். சரி வாங்க, இதை எப்படி தமிழ்லேருந்து ஆங்கிலத்தில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனல் இது இந்த லெசன் பிடிச்சிருந்தா கொஞ்சம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போகலாங்களா? இதில் 2 டைப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. டைப் 1, டைப் 2. முதல்ல டைப் 1ல் எப்படி எழுதலாம், இதை தமிழ்லேருந்து ஆங்கிலத்தில் மாற்றுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, அப்புறம் நான் என்ன ஆர்டர் செய்தேனோ அது உணவகத்தில் இல்லை. இல்லை தாங்க வெர்பு. அதை பார்த்து யார் அல்லது எதுன்னு கேட்கணும். எது உணவகத்தில் இல்லை? இது நான் ஆர்டர் செய்தேனோ அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இது கடைசியில் இந்த இல்லைன்னு வராது ஃப்ரெண்ட்ஸு, இருக்கவில்லைன்னு வச்சுங்க மனசில். எது உணவகத்தில் இருக்கவில்லை? நான் என்ன ஆர்டர் செய்தேனோ அது, அல்லது நான் ஆர்டர் செய்தது, இதுவே சப்ஜெக்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், சப்ஜெக்டை போட்டுங்க. வாட் டிட் ஐ ஆர்டர், நான் என்ன ஆர்டர் செய்தேன். இதில் கொஞ்சம் ஒரு ஸ்டிக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. வாட் டிட் ஐ ஆர்டர், நான் என்ன ஆர்டர் செய்தேன் கொஸ்டின். இதை நான் என்ன ஆர்டர் செய்தேன்றது கொஸ்டின்னு, அதை சப்ஜெக்டாக மாற்றணுன்னா கொஞ்சம் மாற்றி இந்த டிட் ப்ளஸ் ஆர்டர் இந்த V1 சேர்ந்தால் 2 டிட்டும் ஆர்டரும் சேர்ந்தால் ஆர்டர்னு மாறிடும். டிட்டும் ஆர்டரும் சேர்ந்தால் ஆர்டர்டு அப்படின்னு மாறிடும். அப்போ டிட் ப்ளஸ் ஆர்டர் சேர்ந்தால் ஆர்டர்னு ஆயிரும். அப்போ மீதி என்ன இருக்குது, வாட் ஐ அப்படியே இருக்கும். டிட் ப்ளஸ் ஆர்டர் சேர்ந்து ஆர்டர்னு ஆயிரும். வாட் ஐ ஆர்டர்டு, நான் ஆர்டர் செய்தது அப்படின்னு கொஞ்சம் இந்த சப்ஜெக்டை நான் என்ன ஆர்டர் செய்தேன்னு அந்த கொஸ்டின் வடிவில் இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வடிவுக்கு மாற்றினோம்னா அந்த சப்ஜெக்ட் இப்படி தான் கிடைக்கும். வாட் ஐ ஆர்டர், இதுதான் சப்ஜெக்ட். அடுத்து சப்ஜெக்ட் போட்ட உடனேயே வெர்பு போட வேண்டும். வெர்பு என்னதுங்க, இருக்கவில்லை. இல்லைன்னா ப்ரெசன்ட், இருக்கவில்லை பாஸ்ட் டென்ஸ். அப்போ இருக்கவில்லைக்கு வாஸ் நாட்னு வருதுங்க. ஸ்டெப் 3, வெர்பை பார்த்து எங்கே எப்படி எப்பொழுது ஏன்னு 4 கேள்வி கேட்கணும். அதில் இதில் ஒரு கேள்வி தான் இங்கே பதில் இருக்குது, அதனால் 1 மட்டும் எழுதிருக்கேன். எங்கே என்ற கேள்வி கேட்டு வரும் பதிலை வாக்கியத்தின் கடைசியில் எழுதிவிட வேண்டும். எங்கே இருக்கவில்லை? அந்த உணவகத்தில், இந்த ரெஸ்டாரண்ட். அந்த உணவகத்தில் இருக்கவில்லை, இந்த ரெஸ்டாரண்ட் வந்துச்சுங்களா. அப்போ ஃபைனலாக இப்படி வருங்க. சப்ஜெக்ட் வாட் ஐ ஆர்டர்ட், வெர்பு வாஸ் நாட் இன் த ரெஸ்டாரண்ட். இப்போ புரிஞ்சுங்களா? நான் என்ன ஆர்டர் செய்தேனோ அது உணவகத்தில் இல்லை, அல்லது நான் ஆர்டர் செய்தது உணவகத்தில் இல்லை. சரி போகலாங்களா? அடுத்தது இதில் டைப் 2வில் எப்படி இதே தமிழ் வாக்கியத்தை இன்னொரு முறையில் எழுதுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதை எழுதிக்கங்க. வாட் ஐ ஆர்டர் வாஸ் நாட் இன் த ரெஸ்டாரண்ட்டு, நான் ஆர்டர் செய்தது உணவகத்தில் இல்லை. இப்போது டைப் 2வில் இதை என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னா, மேலே உள்ளதில் வாட்டை மட்டும் எடுத்துவிட்டு அதே இடத்தில் த திங்க் விச் என்ற ஃப்ரேஸை போட்டுவிட வேண்டும். வாட்டை அடிச்சு விட்டுறீங்க, அந்த இடத்துல இந்த திங்க் விச் அப்படின்னு எழுதுனீங்கன்னா அடுத்த மாடல் ஆகிடும். அதுக்கு என்ன அர்த்தம், அதே அர்த்தம் தான் ஃப்ரெண்ட்ஸு. என்ன ஆர்டர் செய்தேனோ அது உணவகத்தில் இல்லை அப்படின்றது தான். அப்போ எப்படி ஃபைனலாக த வாட்டுன்ற இடத்துல த திங்க் விச்சை போட்டு எழுதுங்க. எப்படி எழுதிங்க, த திங்க் விச் ஐ ஆர்டர்ட் வாஸ் நாட் இன் த ரெஸ்டாரண்ட். நான் என்ன ஆர்டர் செய்தேனோ அது உணவகத்தில் இருக்கவில்லை, அல்லது நான் என்ன ஆர்டர் செய்து உணவகத்தில் இல்லை. இப்போ புரிஞ்சிடல ஃப்ரெண்ட்ஸு. ஒரு 2-3 டைம் போட்டு கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புரிஞ்சிடும். நன்றி.